ஹலோ மக்களே, ஐபிஎல் 2026ஓட மினி ஆக்ஷனை பற்றி லேட்டஸ்ட்டாக அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோக்கோவோட ஓடிஐ ஃபியூச்சர் பற்றியும் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல் 2026ஓட ஆக்ஷனை வந்து மும்பையில் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எந்த டேட்டில் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. இது வந்து இப்போதைக்கு வந்த நியூஸ் தான், பட் ஆல்மோஸ்ட் இதுதான் கன்ஃபார்ம் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லா வருஷமுமே ஐபிஎல்லோட ஆக்ஷன் வந்து டிசம்பர் 2ல தான் வைப்பாங்க. ஸோ இப்பயும் வந்து டிசம்பர் 2ல தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐபிஎல் ஆக்ஷன் வந்து டிசம்பர் 2ல வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ரிட்டன்ஷன்லாம் வந்து அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் இருக்கும். அப்படி பார்த்த ரிட்டன்ஷன் வந்து நவம்பர் 18 to 21 சொல்றாங்க. ஸோ நவம்பர் 18 to நவம்பர் 21க்குள்ள டீம்ஸ்லாம் வந்து அவங்க டீம்ல யார் ரிட்டைன் பண்ண போறாங்க, யார் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதை பத்தி ஒரு தனி வீடியோ போடலாம். யார் ரிட்டைன் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு, யார் ரிலீஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் 2026ல வந்து அப்டேட் இதுதான். ஆக்ஷன் வந்து டிசம்பர் 2ல நடக்க போகுது. ரிட்டன்ஷன் வந்து நவம்பர் 18 to 21 நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஓடிஐ ஃபியூச்சர் தான். இப்போ நடக்க போற இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு சுப்மன் கில்லை கேப்டனா போட்டிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து கன்ஃபார்மா ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ஆனா மட்டும்தான் அவங்க ஓடிஐல கண்டினியூ ஆவாங்கன்னு சொல்றாங்க. தெளிவா சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலியும் அடுத்து வரப்போற விஜய் ஹசாரே டிராஃபில பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஓடிஐல வந்து கண்டினியூ ஆவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ விஜய் ஹசாரே டிராஃபி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 அல்லனா டிசம்பர் 2ல வரும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து விஜய் ஹசாரே டிராஃபி ப்ளே பண்றாங்களா அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, பிசிசி எடுத்துக்கிற இந்த டிசிஷன் வந்து ரைட்டா ராங்கான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலியும் விஜய் ஹசாரே டிராஃபி ப்ளே பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களை வந்து அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.